அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. படிப்புலாம் அப்போ உள்ள கல்வித்தரம்லாம் வேற மாரி இருந்தது. நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. எல்லாருமே நல்லா படிச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? உடல் உழைப்பு இருந்தது. அப்போலாம் வந்து சைக்கிள்ல கூட அதிகமா யாரும் போமாட்டாங்க. நடந்து போவாங்க. சைக்கிள் கூட கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருந்தது. சைக்கிள் ஓட்டுனாங்க. அப்புறம் வந்து இந்த இந்த மின் மோட்டார்லாம் கிடையாது. போர்லாம் போடுற அந்த கலாச்சாரம்லாம் ரொம்ப கம்மி. அ வி பெண்கள்லாம் பக்கத்து தெருவுல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. குடத்துல தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் அம்மி மிக்ஸிலாம் வரல. மாவெல்லாம் அரைப்பாங்க, அம்மி அரைப்பாங்க. ஆண்கள் வந்து ஆண்களும் இந்த மாரி உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் நெறைய இருந்தது. அது மாரி டிவி எல்லாம் கிடையாது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால நெறைய குழந்தைகள் தெருவுல விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விளையாட்டு எப்பவுமே வந்து டிவிலாம் அப்புறமா தான் வருது. இந்த சன் டிவிலாம், கேபிள் டிவிலாம் வருது. அப்ப தான் வந்து சோம்பேறித்தனமா இருக்காங்க. பைப்புல தண்ணி புடிச்சு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய உடற்பயிற்சி பாருங்க. இன்னைக்கு வந்து வாக்கிங் போறோம். 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வாக்கிங் போறதே பெரிய உடற்பயிற்சியா நம்ம நெனச்சுக்கிறோம். அன்னைக்கு உள்ள ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை முறையே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான உடற்பயிற்சி. வயல்ல பெரும்பாலும் விவசாயம் பார்த்தாங்க, வயல்ல வேலை பார்த்தாங்க, நடந்து போனாங்க, சைக்கிள்ல போனாங்க, விளையாடுனாங்க. இந்த மாரி பஸ்ஸெல்லாம் கூட அந்த அளவுக்கு பெருசா போக்குவரத்து இப்படியெல்லாம் இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு வந்து படிப்பு நல்லா ஏறுச்சு. உடம்புல வலி இருக்கணும். வலி இருந்தா தான் படிப்பு நல்லா ஏறும். இப்போ வந்து ஆசிரியர் ஒரு பையன் நல்லா படிக்கலன்னா ஏன் அடி குடுக்குறாரு? அடி குடுத்தா அப்பதான் பொறுப்பு வரும், அப்பதான் புரியும், பாடத்துல கவனம் வரும். அந்த வலி இருந்தா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மேன்மையான விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்வித்தரம் நல்லா இருந்ததுன்னா, அதுக்கு என்ன காரணம்னா, அப்ப இருந்த அந்த வாழ்க்கை முறையில உடல் வலி பெறப்பட்டது. அந்த வாழ்க்கை முறை வாழுகின்ற முறை மூலமாக அப்போது வாழ்ந்த மக்கள் அனைவருக்குமே வந்து உடம்புல வலி கிடைத்தது. நல்லா சைக்கிள் மிதிப்பாங்க. சைக்கிள் இன்னைக்கு டூ வீலர்ல போறோம். அன்னைக்கு சைக்கிள் மிதிச்சாங்க, நடந்தாங்க, விளையாடுனாங்க. இப்படி ஒரு உடல் உழைப்பு இருந்துகிட்டே இருந்தது. அம்மி அரைச்சாங்க. இந்த மாரி நல்ல உடல் உழைப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் அன்னைக்கு நல்ல படிப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சைக்கிள் மிதிக்க மாட்டேன்றாங்க, நடக்க மாட்டேன்றாங்க, விளையாட மாட்டேன்றாங்க. விளையாடுறதுக்கு விளையாட்டு கிரவுண்டு கிடையாது எதுவுமே. உடல் உழைப்பே இன்னைக்கு சுத்தமா இல்ல. கிராமப்புற மாணவர்களுக்கு கூட உடல் உழைப்பு இல்லாம போச்சு. அதனால தான் அவங்க யாருக்குமே இப்ப அதுல வேற அப்புறம் பத்தாக்குறைக்கு ஆங்கிலத்துல வேற கல்வி. அப்புறம் எங்க புரியும்? ஏற்கனவே இங்க உடல் உழைப்பு இல்லாம, உடம்புல வலி இல்லாம, தாய்மொழியா இருந்தா கூட, உன் உடம்புல வலி இருந்தா தான் அந்த தாய்மொழி உனக்கு புரியும். தாய்மொழியில் கல்வி இருந்தால் கூட, உடலில் வலி இருக்க வேண்டும். தாய்மொழி கல்வி எளிதானது. அப்படிப்பட்ட எளிதான கல்வி கூட, உடலில் வலி இருந்தால்தான் அது உனக்கு புரியும். ஏன்னா கல்வி என்பது கொஞ்சம் மேம்பட்ட விஷயம். இயல்பா சும்மா சோம்பேறியா வாழ்ந்துட்டுலாம் அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்படி தாய்மொழிக்கே உடம்புல வலி வேணும்னா, இங்கே ஆங்கிலத்தில் வேற கல்வி. அப்போ எங்கேருந்து புரிகிறது? உடம்புல வலியே இல்லை, ஆங்கிலத்தில் கல்வி. சுத்தமாக ஒன்றும் புரியாது. அதனால் அந்நிய மொழியில் கல்வி கொடுத்தா எந்த நாட்டிலையும் யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. அது அமெரிக்காக்காரங்களாக இருந்தாலும் கூட அவங்களாலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஜப்பான்காரங்களாக கூட அவனுக்கு அந்நிய மொழியில் கல்வி கொடுத்தா அவனால் கற்றுக்க முடியாது. ஒரு ஜப்பான்காரனாலே கற்றுக்க முடியாதுன்னா ஆனானப்பட்ட நாமெல்லாம் எங்கே அப்படிங்கிற நல்லா நம்மளாம் எளியவர்கள். அவர்கள்லாம் ரொம்ப வன்மையானவர்கள். கடின உழைப்புக்கு பேர் போனவங்க ஜப்பான்காரங்களாம். நாம் அப்படி கடினமாக உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களாம் நிலநடுக்கம் வந்து டெய்லி அவங்களுக்கு நிலநடுக்கம் வரும். அதனால் எப்போவுமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் நிலநடுக்கம் வந்துன்னா என்ன பண்ணும்? எல்லாம் தெருவுக்கு வந்துடும். வீட்டில் நிம்மதியாக எவனும் வெளியே வரும். அதுபோல் தான் ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அதனால் எவனும் நம்மளை போல் வீட்டில் நாள் முழுக்க வீட்டிலே உட்காந்து நம்மளால் கிடக்க முடியும். அவனால் கிடக்க முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். வரும்போதெல்லாம் அதனால் அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், பயந்துக்கிட்டே இருப்பான். அதான் அது ரொம்ப குளிர் நிறைந்த பகுதி. அதனால் உடல் உழைச்சா தான் உடம்புல உஷ்ணம் இருக்கும். உஷ்ணம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப வெப்பமண்டல பகுதி, சோம்பேறி. அப்போ அதனால் நம்ம வாழ்க்கை அவன் ஏன் அப்படி இருக்கான், அவன் ஏன் நம்ம இருக்கான் தாழ்வாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜப்பானியர்கள் இங்கே வந்தாலும் நம்மளை போல் மாறிடுவாங்க. இங்கே வந்து ஒரு 10-20 வருஷம் வாழ்ந்துட்டா நம்மளை போல் மாறிடுவாங்க. நாம் ஜப்பானுக்கு போனால் ஜப்பான்காரங்களை போல் நாமளும் சுறுசுறுப்பாக மாறிடுவோம். அது அந்த சூழ்நிலை தீர்மானிக்கிறது.